ஹலோ, வெல்கம் டு சுபா அடுக்கலை. நான் உங்கள் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம வருகிற பூஜைக்கு இந்த பலாப்பழம் போலி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க, இதை எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ரவை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இது வறுத்த ரவை, வறுக்காதது எது வேணாலும் இருக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதே பவுலில் மைதா 1 கப் எடுக்குன்னு நான் எடுத்திருக்கேன். அளவுகள் மெஷர்மெண்ட்டு உங்களுடைய விருப்பம்தான். நீங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை எது வேணாலும் நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப்பு அல்லது 1 கப் அளவுக்கு இதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு, மஞ்சள் பொடி எல்லா மாவுலையும் கலக்கிறது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நான் ஏற்கனவே மாம்பழத்தை உபயோகப்படுத்தி நெய்யப்பம் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த பவுலில் நெய்யும் நல்லெண்ணெயும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை உபயோகப்படுத்தி இன்றைக்கி நான் அந்த மாவை கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பூஜைக்கு நம்ம பலாப்பழத்தை உபயோகப்படுத்தி இன்றைக்கி நம்ம போலி ரெடி பண்ணுறோம். இது கூடயே நம்ம ஊற வச்ச அந்த ரவையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிறது போல் நல்ல மாவு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மேல் மாவில் கொஞ்சம் இனிப்பாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இது ஆப்ஷனல் தான். நான் சுகர் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த மீதி இருக்கிற நெய், எண்ணெய் இது எல்லாத்தையும் சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது போல் இருக்கணும். நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் நல்லா அமுக்கி பிசைந்திக்கோங்க. இது போல் லூஸாக இருக்கணும். இப்போ இந்த மாவை நான் ஒரு பவுலில் நான் வச்சுக்கிறேன். நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். அதனால் நான் இதை பிளேட்டில் இருந்து நான் மாற்றிக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருக்கேன். பாருங்கள், இது இப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம பூரணம் ரெடி ஆகிற வரைக்கும் இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், போலி பண்ணுறதுக்கு நான் பலாப்பழம் நான் 3 எடுத்திருக்கேன். குறைந்த அளவில் செய்கிறதுனால நான் 3 நம்பர் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1/4 கப் அல்லது அதில் வர கொஞ்சம் கம்மியாக வேணால் சேர்த்துக்கோங்க. இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். தேங்காய் 1/4 கப்பு இது கீறி எடுத்திருக்கேன். இதை நம்ம தேங்காய் துருவலாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூரணத்துக்கு 3 ரெடியாக இருக்குது. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்து கொஞ்சமாக நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப கருக வேண்டாம். சும்மா லைட்டாக அந்த தேங்காயை மணம் வர்ற வரைக்கும் லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ நான் வெல்லமும் சேர்த்துருக்கேன். இதில் பலாப்பழத்தை அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்கள் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பலாப்பழத்தோட அந்த தண்ணீர்லேயே இது கூட கொஞ்சம் அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரும். அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இதில் மணத்துக்காக நான் ஏலக்காய் மட்டும் 2 சேர்த்துருக்கேன். இதை நல்லா அந்த தண்ணீர்லாம் வற்றி நல்லா திக்காக ஆன பிறகு எடுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போலி தேய்க்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கண்ணாடி ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டும் இல்லை அப்படின்னா நம்ம வாழை இலை எடுத்து வச்சுக்கலாம், பெஸ்ட்டு.
இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு பகுதி நம்ம எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் தேய்ச்சிக்கிறேன் பட்டர் பேப்பரில். பாருங்கள், இது போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நடுமத்தியில் பூரணம் வச்சுக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு. இப்போ நான் முதல் போலி நான் கையால் தான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் துருவல் வெளியே தெரிஞ்சால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இதை கையால் எப்படி ப்ரெஸ் பண்ணுறதுங்கிறத நான் இந்த போலியில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இந்த போலியை எடுத்து சூடான தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். இப்போ இதில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் தனி நெய் தான் சேர்த்துருக்கேன். மாவு கலந்து போது மட்டும்தான் நான் நல்லெண்ணெயும் சேர்த்துருந்தேன். இப்போ அந்த போலியை சுட்டு எடுக்கிறதுக்கு நான் தனி நெய் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இன்னொரு போலியும் போடுறேன் பாருங்கள். இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அந்த மாவை இழுத்து நல்லா மூடி விட்டுக்கோங்க. மேல் மாவு நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ லைட்டாக நமக்கு அது தேங்காய் துருவல் தெரியுது அப்படின்னா இது போல் நீங்கள் மாவு வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் முதல்ல சொன்னது போல் இல்லாமல் கூட நம்ம பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு மேலே இந்த கண்ணாடி ஷீட்டில் நான் கொஞ்சமாக நெய் தடவிக்கிறேன். தடவிட்டு இந்த பேப்பரை யூஸ் பண்ணி இன்றைக்கி இப்போ போலி போடுறத பார்க்கலாம். நம்ம கையிட்டு ரெடி பண்ணுறதை விட இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது போல் கண்ணாடி ஷீட்டு யூஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். நம்ம சப்பாத்தி போடுவது போல் நீங்கள் மாவு தொட்டு நீங்கள் பிரட்டி போடுறதா இருந்தாலும் அப்படியும் போடலாம். அது பருப்பு போலிக்கு அந்த மாதிரி செய்யும்போது கரெக்டாக வரும். இப்போ நம்ம பூரணம் தேங்காய் ஸ்வீட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் கண்ணாடி பேப்பரை யூஸ் பண்ணிவிட்டு இது போல் நீங்கள் இந்த போலி ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக செய்யலாம், விரைவாகவும் செய்யலாம், ஈஸியாக செய்யலாம். வருகிற பண்டிகைக்கு வருகிற சதுர்த்தி வந்துடுது அப்படின்னா அடிக்கடி நிறைய பண்டிகைகள்லாம் வரும். நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பூஜைக்கு உபயோகப்படுத்துங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே நீங்கள் வீட்டில் இதை ரெடி பண்ணலாம். பாருங்கள், அருமையான பலாப்பழம் போலி ரெடியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை சேரும் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.